ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது டிஎன்ஹெச்பி அலாட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு 1967 ஸ்கொயர் ஃபீட்டு ஒன்று பார்க்க வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அயப்பாக்கம் ஹவுசிங் போர்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி, ரொம்ப ப்ரைமான லொக்கேஷனு. ஸோ இது வந்து அயப்பாக்கம் மெயின் ரோடு டுவர்ட்ஸ், அதாவது டண்டப்லேருந்து அம்பத்தூர் டண்டப்லேருந்து வர ரோடு இதுதான் டுவர்ட்ஸ் ஏரி, அதுக்கப்புறம் அந்த வழியெல்லாம் போகிற வழி. இது வந்து வாட்டர் டேங்க்கு அண்ட் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபெமிலியர் லொக்கேஷன், ஃபேமஸ் ஸ்பாட் இன் அயப்பாக்கம். ஸோ இந்த ரோடு நேராக போகிறது பார்த்திங்கன்னா செல்லியம்மன் நகர் டுவர்ட்ஸ் வேலம்மாள் வித்யாலயா, பிர்லா ஓப்பன் மைண்ட் ஸ்கூலு, அந்த ரோடுக்கு போகிற வழி இது. ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 1967 ஸ்கொயர் ஃபீட் ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் டிஎன்ஹெச்பி அலாட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒன்றுமே, அதாவது டிராஃபிக்னால் என்னன்னே தெரியாத ரோடுங்க இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி பயங்கர பீக் ஜங்ஷன்னு சொல்லலாம். அதுவும் வந்து இந்த ஸ்பாட் வந்து செம்ம பீக்கான ஒரு ஜங்ஷன். இந்த பீக்கான ஒரு ஜங்ஷனில் இருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 30 ஃபீட் ரோடு, அண்ட் இது வந்து கார்னர்ன்றதுனால 30 and 24 ஃபீட் ரோடு வித் நல்ல குட் ஃப்ரண்டேஜோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்திங்களா, அது மெயின் ரோடு. ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ 1967 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து 30 ஃபீட் சிமெண்ட் ரோடு. ஸோ இந்த ரோடு மேலேயே இருக்குது ப்ராப்பர்ட்டி, நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் எல்லாம் வந்து அயப்பாக்கத்துலலாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாம் இங்கே நல்லா இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த இடத்த ஏரியாவை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். பட் இப்போ இருக்கிற ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி முகப்பேர் நொளம்பூருக்கு ஈக்குவலாக இருக்குது இங்கே இருக்கிற ரேட்டு. ஏன்னா அந்தளவுக்கு டெவலப் ஆகி போயிடுச்சு. எல்லாமே சரௌண்டிங் வந்து ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, டெய்லி நீட்ஸு, எல்லா கமர்ஷியல்ஸும் இருக்குது. அந்தளவுக்கு ப்ரைம் ஆகி போச்சு. ஸோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அது இருக்குது பாருங்கள், அது மெயின் ரோடு. நம்ம அங்கே பார்த்த பஸ் இது, அந்த பஸ்ஸுக்கு அப்படியே இங்கே ப்ரைம். ஸோ இந்த ரோடு மேலேயே இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பீக்கான ஏரியாவில் தான் இப்போ நம்ம வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னர் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ வாஸ்து பிரகாரம் நிறைய பேர் அந்த ஃபேஸிங் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஃபேஸிங் பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் கார்னர் தான் இருக்கிறதுலே ப்ரிஃபர்டான ஒரு வாஸ்து லேண்டு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி. இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8.50 கார்னர்ஸ் பிளே இருக்கிறனால அது வந்து அந்த மெயின் ரோடு, நம்ம அந்த வாக்கபிள் அங்கே நின்னோம் இல்லையா, அந்த மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 8-10வது ப்ராப்பர்ட்டி நம்ம இருக்கிறோம். நல்ல ப்ரைமான லொக்கேஷன். அது வாட்டர் டேங்க்கு, அதாவது இந்த ஏரியாவோட ஃபேமஸ் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர். இந்த ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் லேண்ட் வந்து 10 ஃபீட்டு தான் மீட்டர் கணக்கில் வந்து இது. ஆனால் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்ற பாருங்க, ஸ்கொயர் ஃபீட் இதில் பார்க்கும்போது 28 ஃபீட் வருங்க. இந்த லென்த் வந்து 50 ஃபீட்டு. ஸோ இப்போ வாங்குறவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒரே இதுவாக வாங்குறதுக்கு முடியலை அப்படின்னா, ஸோ யாராவது இன்னொருத்தர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இந்த பக்கம் ஒன்று நார்த் ஈஸ்ட் கார்னர் கிடைக்கும், இன்னொன்று நார்த் ஃபேஸிங் மட்டும் கிடைக்கும். 55 அடி ஃப்ரண்டேஜ், 56 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க இந்த ரோடு. இது வந்து 24 ஃபீட் ரோடுங்க. அந்த ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு. ஸோ 56க்கு 28 மீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா 8.50 அந்த ஃப்ரண்டேஜ், இந்த கார்னர் ஃப்ரண்டேஜ். லென்த்து பார்த்தீங்கன்னா 55 பாயிண்ட் சம்திங் வரும். அதாவது 17 ஃபீட் மீட்டர் கணக்கில் இருக்குது. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணிங்கன்னா 56, 28. ஸோ 28க்கு 56, 1967 ஸ்கொயர் ஃபீட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர் டிஎன்ஹெச்பி அலாட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இது மாதிரிலாம் நம்ம எல்லா சேனலில் எல்லா டைமும் சொல்கிறது தான். உங்ககிட்ட வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருந்ததுன்னா சேல் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட சொல்லுங்கள், எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணும். அண்ட் நாட் ஒன்லி பையிங் அண்ட் செல்லிங், ஸோ ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக வேறு எந்த ஒர்க் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் நாமினல் சார்ஜஸில் அதையும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸு இன்னும் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11,000 ருபீஸ் கேட்குறாங்கங்க. ஸோ 11,000 ரூபா கேட்குறாங்க. ஏன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப வாக்கபிளே இருக்கிறதுனால இது வந்து 11,000 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல ப்ராப்பர்ட்டி, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.